பதிவாகி இருப்பதாக அந்த வாக்குப்பதிவு மையத்திலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது நடைபெற்றக்கூடிய வாக்குப்பதிவு குறித்த நிலவரங்களை இங்க நடிகரும் சரத்குமார் அணியினுடைய வேட்பாளருமான நடிகர் சிம்பு நம்மோடு இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சார், காலையிலிருந்து வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது, எந்த விதமான ஒரு சச்சரவும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு உங்கள் அணிக்கு எந்த விதமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது? இல்ல, அதான் எல்லாமே நல்லபடியா நடக்குதுல்ல, அதுவே போதும். அந்த சொல் என்னை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி தான் முக்கியம். ஸோ இட் இஸ் கம் டு எலெக்ஷன், லெட் பீப்புள் டிசைட். அவங்க போடுற ஓட்டை வச்சுதான் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அது தேர்தல் அறிவித்த பிறகு கடந்த 2 மாதங்களாக இருதரப்பிலும் வார்த்தை மோதல்கள் வரை நடந்து கொண்டிருந்தது. அதாவது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. இன்று இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு இருதரப்பிலும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு படம் இயக்கக்கூடியதா நடிக்கக்கூடிய ஒரு சூழலோ, ஒன்றாக சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலே இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இங்கதான் நாசர் சார் இங்கதான் இருக்காரு, நான் இந்த பக்கம் இருக்கேன். அப்படிலாம் யாருக்கும் அகேன்ஸ்டா நோ ஒன் ஹஸ் எனி திங் அகேன்ஸ்ட் எனிபடி, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது சும்மா வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அந்த மாதிரி இவங்க அடிச்சுக்கிறாங்க நினைச்சுக்கிறாங்க. பட் இது நடந்திருக்க தேவையில்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. யாரு வெற்றி பெற்றாலும், அதாவது தற்போது இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் சில கோரிக்கைகளை வைத்தார். அதாவது தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்ற பெயர் மாற்ற வேண்டும், நலிந்த நடிகர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அப்படி நிறைவேற்றாதவர்கள் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு பரபரப்பான கருத்தை முன்வைத்தார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான், நம்ம ஷூட் பண்றது தமிழ்நாட்டில் தான் ஷூட் பண்றோம், படம் தமிழ் படத்துல தான் நடிக்கிறோம். ஸோ அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் என்ன சொல்றது, தமிழோ இது மற்ற லாங்குவேஜோ அந்த மாதிரி அகேன்ஸ்டாலாம் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது அவ்வளவுதான். இது இங்க இருக்கிறதுனால தமிழ் நடிகர் சங்கம்னு இருந்தால் நல்லா இருக்குமேன்றது அவருடைய கருத்து. ஸோ அது நடந்தால் நல்ல விஷயம் தானே. இறுதியாக ஒரு கேள்வி சார், அதாவது அந்த அணியில் இருக்கக்கூடிய நாசர் தனிப்பட்ட முறையில் யாரும் பேசியிருந்தால் அதுக்காக வருத்தம் தெரிவித்தார். நீங்க உங்க அணியில இருந்து யாரும் அதுபோல் பேசியிருந்தால் அதுக்காக வருத்தம் நீங்க தெரிவிக்கிறீங்களா? இனிமேல் தொடர்ந்து செயல்படுவதற்கான அதாவது நீங்க முன்னெடுப்பீங்களா? அதாவது 2 அணியில யாரு தனிப்பட்ட முறையில் எது பேசியிருந்தாலுமே நான் வருத்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் அந்த அணி இந்த அணி, எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் தான். ஸோ அதனால அவ்வளவுதான் விஷயம். தேங்க்யூ. அதாவது நடிகர் சிம்பு நம்மிடம் தெரிவித்த கருத்துக்களையும் பார்த்தோம். அதாவது நடிகர் ரஜினிகாந்த் கூறியது போல தமிழ்நாடு நடிகர் சங்கம் என்ற பெயர் மாற்றுவதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபமும் இல்லை. அது ஜெயிக்கக்கூடிய அணிகள் அதை பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதே போல வெற்றி வாய்ப்பு எங்களுடைய அணிக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்தார். அதே போன்று 2 அணிகளிலும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் கடந்த 2 மாதங்களாக ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய அந்த சம்பவங்களும் நிகழ்ந்தது. அது பற்றி கேட்ட போது கூட அதாவது இதற்காக யார் பேசியிருந்தாலும் அதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். இது இனிமேல் நாங்கள் 2 அணிகளும் தொடர்ச்சியாக சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும், அதற்காக நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம் என்றும் தான் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்.